இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சார் நான் வந்து இன்னும் மாற்றலை எங்கள் அப்பா பேரை. உங்க பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா. அப்பா பேர் குமார். கே கௌசல்யா. என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வந்து என்கிட்ட நிறைய டைம் கேட்டாங்க, ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சுல, என் பேர் தானம்மா வரணும், பி கௌசல்யான்னு வரணும், கே கௌசல்யாவே என்ன இல்லை அந்த ஆதார் கார்டில் இருந்தால் கூட அதையும் நான் மாற்றிடுவேன், எல்லாத்துலேயும் எங்கள் அப்பா பேர் தான் இருக்கணும், அந்த கே மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி. எப்படி அவரை ஸ்பெசிஃபை பண்ணீங்க, எப்படி சமாளிப்பீங்க? எனக்கு எங்கள் அப்பா கூட அந்த பேர் வந்து எனக்கு அப்போத்துலேருந்து அதை எழுதி எல்லாத்துலேயுமே கே கௌசல்யா குமார் அப்படி தான் எழுதுவோமே. இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பேர் எழுதணும் அப்படின்னது என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களால் அந்த சேஞ்சை ஏற்றுக்க முடியல. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கணவர் பரம்பரை சொல்லியாச்சு பேரை மாத்துமான்னு, இல்ல அப்பா பேர் தான் சொல்றேன், இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அப்பாவா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சும்மா தெரிஞ்சுக்க கேட்குறேன், உங்க மனைவி யாரோட பேரை பின்னால வச்சிருக்காங்க? அது வந்து என் பேர் தான் வச்சிருக்காங்க. அப்படியா? உங்க மனைவி மட்டும் உங்க பேரை பின்னால வச்சுக்கணும், அவங்க வந்து மாத்த மாட்டாமா? அது வந்து அந்த காலத்துல வந்து அவங்க வந்து மாறல. இப்போ வந்து இருக்கிற பசங்க வந்து அப்பா தான் முக்கியன்றதுனால அப்பா தான் வேணும், முதல்ல அப்பா தான் நம்மளை தூக்கி நல்லா வளர்த்து நம்மளை பெரியார் ஆக்கி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டாந்துருக்காரு, அதனால் அந்த பாப்பா வந்து மாற்ற மாட்டேன்னு சொல்லிடுச்சு. சார் அப்பானாலே அன்பு, அந்த பேரை யாருக்கு மாற்ற தோணும்? கண்டிப்பாக எனக்கு ஒரு நாளும் தோணுனதில்லை. பாசம்னா அவ்வளோ பாசம். எனக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேஸை நான் பார்க்கல, அவர் என் ஃபேஸை பார்க்கல. என் கல்யாணம் அப்போ எங்கள் அப்பா எங்கே இருந்தார் கூட எனக்கு தெரியாது. இந்த மறுமிசின்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சு நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் வேணாப்பா, நான் இங்கே இருக்கேன், நான் போகலப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாவும் நானும் 2 பேர் கட்டி பிடிச்சி செம்மையாக அழுறோம். யாரும் எங்களால் பிரிக்கவே முடியல யாராலையும். அதுக்கப்புறம் நான் என்ன அதுலேருந்து டிசைட் பண்ணேன்னா, எங்கள் அப்பா என் கூட இல்லைனாலும் எங்கள் அப்பா இனிஷியல் எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் இருக்கிற வரைக்கும்ன்றதுக்காக இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா பேர் நான் மாற்றவே இல்லை. இது வரைக்கும் யாரும் என்னை கம்பல் பண்ணதும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எம் ஷாலினின்னு தான் போட்டிருக்கேன். ஆல்வேஸ் ஐ லவ் மை டேட். சார் எல்லாரும் சொன்னாங்க நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கு ஸ்பெஷல் தான். அப்புறம் நான் பீரியட் ஆனதுலேருந்து இது சொல்லாமல் எனக்கு தெரியல, பீரியட் ஆனதுலேருந்து அது நான் யூஸ் பண்ணுற எல்லா அந்த கழிவையுமே அவர் தான் டிஸ்போஸ் பண்ணுவார். நான் கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அவர் தான் இது பண்ணுவார். நான் குழந்தையெல்லாம் பெற்றதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறது, வர்றது, நடக்க முடியாமல் இருக்கும்போது ஃபேமிலி பிளானிங் பண்ணது எல்லாத்தையுமே அவர் தான் கூட நின்று சப்போர்ட்டாக கூட்டிகிட்டு போனது வந்தது எல்லாமே அவர் தான். ஆக்சுவலாக சார், இந்த ஜென்ரேஷனில் இருக்க சில பேர் மாறி இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் போன ஜென்ரேஷனில் இருக்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒய்ஃப் வந்து சானிடரி நாப்கின் வாங்கிட்டு வர சொன்னால் கூட அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் கடந்த தலைமுறை ஒரு ஆள் தான், ஆனால் நீங்கள் அவங்க யூஸ் பண்ணதை கூட நீங்கள் போய் டிஸ்போஸ் பண்ணுவீங்கிறாங்க. எங்கள் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேங்க. நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க? அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா அதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நான்லாம் வாங்க மாட்டேன், அதெல்லாம் ஒரு மெடிக்கலில் பூரா லேடிஸாக இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, நல்லா போய் கேட்க மாட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னைக்கு எங்கள் பொண்ணு ஏஜென்ட் பண்ணுச்சோ புரிஞ்ச இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன். அவங்க வயதுக்கு வந்தவங்கலேருந்து எப்படி இந்த டக்குன்னு மாற்றம் ஏற்பட்டுச்சு? ஏங்க பொண்ணு போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல, அதெல்லாம் பொண்ணு அனுப்பக்கூடாதுன்னு அனுப்பக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒன்று தெரியுது சார், ஒரு பொண்ணு பிறக்கும் போது கூடவே ஒரு அப்பாவும் பிறந்துடுறாரு. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க. கண்டிப்பாக. ஆனால் அது வரைக்கும் அது லேடி சமாச்சாரம் சொன்ன ஒரு ஆள், ஒரு பொண்ணு பிறந்த உடனே ஒரு ஆண் மகன் எப்படி மாறணும் அப்படின்னு மாறுறீங்க. ஒரு அப்பாவும் பிறந்துட்டீங்களா அந்த நேரத்தில்? பேர் என்ன சார்? ஷாஜகான் சார். ஷாஜகான். இன்னமும் உங்களுக்கு வலது கண் தெரியாது சார்? இந்த சைடு கண் இல்லை சார். கண் இல்லையா? சண்டை போட்டதை மடக்கி விட போகும்போது கத்தி பட்டுருச்சு கண்ணில். கண்ணுக்குள்ள? ஆமாம், கண்ணு உள்ள 18 தையல், மேலே 11 தையல். ஓ, அப்போ உங்களுக்கு வலதுல கண் இல்லை? இல்லை, அது இருந்தும் நான் வண்டி ஓட்டுறேன். மழையில் ஓட்ட முடியாது, வெயிலில் ஓட்ட முடியாது, இருந்தாலும் ஓட்டி தான் ஆகணும். இன்னும் பசங்களை காப்பாற்றணும். இந்த கண்ணை வச்சு தான் நீ ஆட்டோ ஓட்டல? ஆமாம். ஆனால் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு சார். இப்போ 2 கண்ணு இருக்கும்போது உங்களால் ரைட் லெஃப்ட் பார்த்து இது பண்ண முடியும், இடது கண்ணில் இருக்குங்கப்போ உங்களால் எப்படி நீங்கள் ரைட்டில் இருக்க வெஹிக்கிளை பார்ப்பீங்க, எப்படி ஓட்டுவீங்க சார்? ஆரம்பத்தில் தடுமாறினேன். நைட்டு 12-1 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுவேன். காஞ்சிபுரம் போவேன், திண்டிவனம் போவேன், பாண்டிச்சேரி போவேன் ஆட்டோலே. என்ன தைரியம் தான் சார் முக்கியம். பசங்களை படிக்க வைக்கணும், காப்பாற்றணும். 2 பேரும் இங்கே மேரேஜ் பண்ணி விட்டேன். இதுவே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள சேர்க்கணும். அப்படி இருந்தாலும் வண்டி தான் ஓட்டுறோம். எந்த வேலைக்கு வேணாலும் போவோம் சார். ஆக்சுவலாக சில விஷயங்கள்லாம் வந்து இயற்கைக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சில விஷயங்கள் இயற்கைக்கு மீறி அசாத்தியமாக பண்ண முடியும். எதால் பண்ண முடியும்னா அன்பால் பாசத்தால் பண்ண முடியும். அவர் தான். ஏன்னா தேங்க்யூ சார்.
ஒரு வண்டி ஓட்டுற எனக்கே தெரியும், கண்ணு இல்லாமல் லெஃப்ட் கண்ணை மட்டும் வச்சு ஒரு வண்டி ஓட்டுறதுங்கிறது அது சிட்டிக்குள்ள ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. இப்போ கார் லாரி எல்லாமே ஓட்டுவோம் சார். இவ்வளோ தூரம் பண்ணிட்டீங்க சார், ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். ஏன்னா ஒரு கண்ணை வச்சு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறது வந்து உங்களுக்கும் நல்லது இல்லை. உங்கள் மகளை வளர்த்துட்டீங்க, இனிமேல் உங்களோட மகளை உங்களுக்கு இன்னொரு கண்ணா இருப்பாங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டேன் சார். ரெஸ்ட் எடுங்க. என் அப்பா அம்மாவை இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சிறு வயதுலேருந்தே அப்பா அவங்களை தூக்கி வளர்த்துருப்பாங்க. அப்பா மேலே எவ்வளோ பாசம், அப்பா பிரிஞ்சு போன உடனே உங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில்? அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாசம் ரொம்ப தூரமாக இருக்குது சார். நான் நினச்ச அடிக்கடி போய் பார்க்க முடியாது அப்பாவை. அப்பா வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. நான் இது வரைக்கும் நான் அவர்கிட்ட இந்த பொருள் வேணும்ப்பா அப்படின்னு நான் கேட்டதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் அவருக்குன்னு எந்த ஒரு விஷயம், ஒரு ஷர்ட், ஒரு வாட்ச், ஒரு ஸ்லிப்பர்ஸ், அவருக்குன்னு எதுவுமே பண்ணது கிடையாது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ஃபார்மர் தான், எங்களுக்கு நல்லா படிக்க வச்சு தேவையானது எல்லாமே செஞ்சார். ஆனால் அவருக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் செஞ்சுக்கல. இந்த இடத்துல அவருக்குன்னு சின்னதாக என்னால் முடிஞ்சு, ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கேன் பியூட்டிஷனாக. என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரியில் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன, இப்போ கட்டிகிட்டு இருக்க வாட்ச் ஓடாது, அவர் கட்டிகிட்டு இருக்க வாட்ச் ஓடவே ஓடாது. ஆனால் இது வரைக்கும் அவர் வெளியே சொன்னதே கிடையாது. 5-6 வருஷமா கட்டிட்டு இருக்காரு. ஓடலையே. பல வருஷமா அப்படிதான் கட்டிட்டு இருக்காரா? பல வருஷமா இப்படி தான் கட்டிட்டு இருக்காரு. எதுக்காகனா நல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க எங்க அம்மா. அதோட நம்ம எதுக்கு வீண் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் ஒரு பொருள் கூட அவருக்குன்னு வாங்கினதே கிடையாது. ஒன்றே எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் என்னுடைய சேவிங்ஸில் வாங்கி கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக மேரேஜ் டேக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட இது வரைக்கும் நானும் எதுவும் சம்பாதிக்கல, நானும் வாங்கி கொடுக்கல. இது வரைக்கும் அவர் கஷ்டம் எவ்வளவோ இருக்கட்டும், எங்களுக்காக எல்லாமே செஞ்சுருக்காரு. ஆனால் அவருக்காக ஒரு பொருளும் செஞ்சுக்கல. என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் எங்கள் அப்பாக்காக. பொருள் இல்லையே, சிறு பொண்ணும் இல்லையே, பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே. அன்பான மகள் வந்தார், அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே. பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். இனிமேல் நீங்க ஓடாத கடிகாரத்தை போடாதீங்க, ஓடுற கடிகாரத்தை போடுங்க. இனி நேரம் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு, சரிங்களா? ஃப்ரீயா விடுங்க. இதுவே சார் எனக்கு என் உலகத்திலே இன்னிதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எதுனானா எனக்கு தான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். நானும் ஒரு விவசாயி தான் அண்ணார கூலி சேர்ந்தவே செய்து பண்ணேன். இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளில் இதுதான் எனக்கு சந்தோஷமான நாள். ரொம்ப நன்றி. அவன் கொடுத்தவொடனே நீங்க உங்க மகத்தை கழட்டி கொடுத்துட்டீங்களே. பாசத்துக்கு அளவே இல்லை சார். அது கடலுக்குன்னா அளவு இருக்கும், இந்த பாசத்துக்கு வந்து அளவே இல்லை சார்.